பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தை, நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படும்படியாய் விரும்புகிறார். கோலியாத் எந்த நாமத்தை நிந்தித்தானோ அதே நாமத்தினால் கோலியாத்தை முகம் குப்புற விழ வைத்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் யாரால் யார் மூலமாய் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் இயேசுவை முன்னிட்டு அல்லது நீங்கள் அவரை அறிந்ததனுடைய அந்த ஆவிக்குரிய நிலைமையை முன்னிட்டு யார் உங்களை நிந்தித்தார்களோ அவர்களை கீழே விழ வைத்து உங்களுடைய தலையை கர்த்தர் நிமிர்ந்து நிற்கச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தாலும் நமக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அவன் நிந்திக்கிற நாமம் நான் கனப்படுத்துகிற பெரிய நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து பல்வேறு விதமாய் போதிக்கலாம், பல்வேறு இழிவாய் பேசலாம், பல்வேறு ஏளனமாய் பேசலாம். ஆனால் அவர்கள் நிந்தித்த அல்லது அவர்கள் சாதாரணமாய் நினைத்த அதே நாமம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை வெற்றியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த நாமத்தை கோலியாத் நிந்தித்தானோ அவன் நிந்தித்த அதே நாமம் தாவீதுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறார். எந்த இடத்தில் யார் உங்களை நிந்தித்தார்களோ, நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லுவது உண்டு, நீ ஏசு ஏசுன்னு போறியே, அவங்க உனக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ நைட்டு மகளும் ஜெபம் பண்றியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? இயேசு ஏன் உனக்கு காப்பாத்தல? இயேசு ஏன் உனக்கு சுகம் தரல? இயேசு ஏன் உனக்கு கடன் பிரச்சனையை தள்ளிட்டாரு? இன்றைக்கும் நாம் ஆண்டவரை தேடுகிறபடியினால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அல்லது நம்முடைய சபையை சொல்லி நம்முடைய ஜெபத்தை இழிவாய் பேசுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நிந்திக்கிற நாமம் சாதாரண நாமம், ஸ்தோத்திரம், நாமம் அல்ல. அந்த நாமம் வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிய மீட்பின் நாமம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த நாவு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசினதோ அந்த நாவுக்கு முன்பதாக கர்த்தர் அந்த நாமத்தினால் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தாவீது மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவான். விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் நம்முடைய ஜனத்தை எப்படி நிந்திப்பது? நம்முடைய தேவனை எப்படி நிந்திப்பது? இவன் நிந்திக்கிறத நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்கிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு எதிராக ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட யாராவது பேச வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை குறித்து இழிவாய் பேசினாங்கன்னா தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு எதிராய் ஓட ஆரம்பியுங்கள்.
அவர்களுக்காய் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய ஆரம்பியுங்கள். அவர்களுக்காய் அதிகமாய் செபிக்க ஆரம்பியுங்கள். அவர்கள் எந்த நாமத்தை இழிவாய் பேசினார்களோ, அவர்கள் எந்த நாமத்தை அற்பமாய் எண்ணினார்களோ, அதே நாமத்தினாலே அவர்களை கர்த்தர் கீழே விழச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எத்தனை ராஜ்யங்கள் இருக்கலாம், எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கலாம், எத்தனை விரோதமான இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த இயக்கங்களும் இயேசுவின் நாமத்தை இழிவாய் பேசினாலும் அந்த நாமத்திற்கு முன்னே அவர்களால் நிற்க முடியாது. அவர்கள் இழிவாய், சாதாரணமாய், அற்பமாய் இயேசுவின் நாமத்தை நினைக்கலாம், ஆனால் அதே நாமம்தான் என்னை அவர்களுக்கு முன்பதாக கனப்படுத்தி நிறுத்த ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை இதுதான். என் நாமத்தை சொல்லி இவங்க இத்தனை வருஷம் நீ சர்ச்சுக்கு போறியே, உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நீ ஏசு ஏசுன்னு போறியே, உனக்கு என்ன கிடைச்சுன்னு யார் யாரெல்லாம் உங்க குடும்பத்தில் அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்க உறவினர்கள் உங்களையும் அல்லது ஆண்டவருடைய நாமத்தையும் இழிவாய் பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக இந்த நாமம் நிந்திக்கப்பட வேண்டிய நாமம் அல்ல. இந்த நாமம் இராணுவங்களின் தேவனுடைய நாமம். இந்த நாமம் வல்லமையும் பராக்கிரமுள்ள நாமம். இந்த நாமம் சகல கிரியைகளை முகம் குப்புற விழவைக்கிற நாமம். இந்த நாமம் எனக்கு வெற்றியை தர வேண்டிய நாமம் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சவுலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். சவுல் மேசியா இயேசு அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஆரம்ப நாட்களில் கோபம் வரும். அவர் யெகோவாதான் தேவன். அவர் யூத குலத்தில் மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். இயேசு அப்படின்றவர் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஆரம்ப நாட்களில் சவுல் இருந்தார். இயேசுவை குறித்து யார் சொன்னாலும் கொலை செய்வதற்கு போக ஆரம்பித்தான். ஒரு காலத்துல இயேசுவை நிந்திக்கிற கூட்டத்தோட தான் அவனும் சுத்தி தீர்ந்து ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்காய் ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்க ஆரம்பித்தது. எந்த சவுல் இயேசுவை ஒரு காலத்தில் நிந்திக்க ஆரம்பித்தானோ, அதே சவுல் சோத்திரம் ஆண்டவரை தொட்ட மாத்திரத்தில் சோத்திரம் பவுலாய் மாறி சோத்திரம் அதே இயேசுவை கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நிமித்தம் நீங்கள் நிந்தையை அனுபவிக்கிறீர்களா? இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் நிந்தையை அனுபவிக்கிறீர்களா? சபைக்கு வர்றதுனால நீங்க அநேகர் ஏளனமாய் உங்களை பார்த்து பேசுகிறார்களா? சோத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடியினால், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினால் உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து அல்லது இப்பொழுது இருக்கிற உங்க சூழ்நிலையை பார்த்து சிரிக்கிறார்களா? சோத்திரம் கேலி பேசிக் கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்னே தாவீதே நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த கோலியாத் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் ஏளனமாய் பேசினான். 40 நாள் காலையும் மாலையும் வந்து அவன் கொக்கரிக்க ஆரம்பித்தான். சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்கள் ஆராதிக்கிற தேவனையும் மிகவும் நிந்திக்க ஆரம்பித்தான். சோத்திரம் இந்த நிந்தனையை சோத்திரம் சகித்து கொள்ள முடியாமல் தான் தாவீது தேவனுக்காய் வைராக்கியம் உண்டி எழும்ப ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை தேடுகிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள் வரும் பொழுது வெளியில யார்ட்டையும் பேச முடியாம அல்லது அவர்கள் உங்களை ஏளனமா வித்தியாசமா பார்க்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்னே தாவீதே நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். Praise God, hallelujah. அவர்களுக்கு முன்னே நீ இராணுவங்களின் தேவனுள்ள ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய் என்பதை நான் நிரூபணம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த நாமத்தை அவன் கொச்சையா பேசினானோ, எந்த நாமத்தை அவன் இழிவா பேசினானோ, அதே நாமத்தை கொண்டு அவனையும் அவனுடைய வல்லமைகளையும் நான் கீழே தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், எத்தனை மந்திரவாதத்தின் வல்லமைகள் எழும்பி வரலாம், எத்தனை பிள்ளி சூனியத்தின் வல்லமைகள் எழும்பி வரலாம், எத்தனை மனுஷீக வல்லமைகள் எழும்பி வரலாம், எத்தனை ராஜ்யங்களின் வல்லமைகள் எழும்பி வரலாம். எல்லா வல்லமைகளும் சேர்ந்து இயேசு என்கிற நாமத்தை இழிவாகவும் தாழ்வாகவும் அற்பமாகவும் பேசலாம். ஆனால் அதே அற்பமாய் எண்ணப்பட்ட நாமம் அவர்களுக்கு முன்னே என்னை சிங்காசனத்தில் உயர்த்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார் அல்லவா,
உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், ஆனா உன் மேல என் கிரீடத்தை வைப்பேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவன் நிந்தித்த அதே நாமம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. உங்க பிள்ளைகளை நிந்திக்கிறானா, உங்க குடும்பத்தை நிந்திக்கிறானா, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை பின்பற்றுகிறதுனால, இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால, ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற ஒரு சிலரே உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? ஒருவேளை உங்க கணவர் அல்லது ஒருவேளை உங்க மனைவி அல்லது உங்க வீட்டில் இருக்கிற உங்க உறவினர்களே உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய கண்ணீரை, இயேசு இயேசு நீ போய் நீ என்னத்தை கண்ட அப்படின்னு உன்னையும் அற்பமா நினைச்சு உன் மூலம் ஆண்டவருடைய நாமத்தையும் அற்பமாய் நினைக்கிறார்களா? அவர்களுக்கு முன்பதாக அது அற்பமான நாமம் அல்ல, அது இராணுவங்களின் சேனைகளின் நாமம் என்பதை இந்த நாட்களில் நான் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த இடத்தில் இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் கூட்டத்தையும் ஏளனமாய் கோலியாத் நினைத்தானோ, அந்த கோலியாத்தை முகம் குப்பர சிறு கூழாங்கல்லை வைத்து விழ வைத்தது போல எனக்கு முன்பதாய் அற்பமாய் பேசப்பட்ட எல்லா நாவுகளுடைய சொத்திரம் அந்த நாமத்தை உடைக்கும்படியாய் கர்த்தர் என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அவன் நிந்திக்கிற நாமம் என்னை நான் கனப்படுத்துகிற நாமம். ஹல்லேலூயா. அவன் அற்பமாய் எண்ணுகிற நாமம் ஆளுகை செய்கிற நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்படுத்தப்பட்டீர்களோ, இயேசுவின் நிமித்தம், ஆண்டவரின் நிமித்தம் எந்த இடத்தில் உங்களை பகைத்தார்களோ, இந்த நாமம் சும்மா இருக்காது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசாம இருந்திருக்கலாம். ஐயோ இப்படி பேசுறாங்களே, நம்மளால பதில் சொல்ல முடியலே அப்படின்னு நீங்க கலங்கி இருக்கலாம். நம்ம என்ன பதில் சொல்றது? நான் தான் நஷ்டத்தில் இருக்கிறேனே, நான் தான் தோல்வியில் இருக்கிறேனே, அவன்கிட்ட போய் என்னால என்ன பேச முடியும்? ஒருவேளை நீங்க கலங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீ மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. உங்க நிந்தைகளை கர்த்தர் இன்றைக்கு புரட்டி போட போகிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இராணுவங்களின் தேவனுடைய நாமம் உன் கூட இருக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பட்டயம் இல்லாமல் இருக்கலாம், ஹல்லேலூயா, ஈட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சேனைகளின் இராணுவங்களின் தேவனுடைய நாமம் உன் கூட இருக்கிறது. பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஆண்டவர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் கையில, உன் குடும்பத்துல பட்டயமோ ஈட்டியோ கேடகமோ இல்லாமல் இருக்கலாம். உன்னை சுற்றிலும் சில வாய்ப்புகளும் எந்த ஒரு காரியங்களும் இல்லாமல் நிந்தையும் அவமானமும் மாத்திரம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டயம் இல்லைன்னு யோசிக்காத, ஈட்டி இல்லைன்னு யோசிக்காத, அதை காட்டிலும் இராணுவங்களின் ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் உனக்கு பாதுகாப்பாய் இருந்து உனக்கு ஜெயத்தை தரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வல்லமை உள்ள நாமம் நிந்திக்கப்பட்ட அதே இடத்தில் இவர்களை கனப்படுத்தி உயர்த்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நிந்தித்த அதே நாமத்தை வைத்து கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை கொண்டு வரட்டும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவன் நிந்தித்த நாமம் எனக்கு வெற்றியை கொண்டு வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.